கம்பெனி கிரியேட் பண்ண மாதிரியே டிபார்ட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் இது சீக்வன்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் நம்பர்னா என்ன ப்ரோ? டிஸ்ப்ளே வித் சீக்வன்ஸ் நம்பர் தான் ஆர்டர் நம்பர் ப்ரோ. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரணுன்றது. இப்போ என்டர் பண்ணுறப்போ கேஎஃப்எஃப்ல என்டர் பண்ணுறப்போ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டாக வரும், கம்பெனி செகண்டாக வேணும்னா டிபார்ட்மெண்ட்டை சீக்வன்ஸ் நம்பர் 1 கொடுத்துட்டு கம்பெனி சீக்வன்ஸ் நம்பர் 2 கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சீக்வன்ஸ் நம்பர் இருக்கோ காலம் நம்பர் நேமும் மேட்ச் ஆகணும். இப்போ 2னா 2 தான் கொடுக்கணும். 1 கொடுத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணும்போது எரர் வரும். அப்புறம் நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேல்யூ செட் கோடு. நான் என்ன வித்னா அதான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ப்ரோ, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இங்கே வேல்யூஸ்க்கு ஒரு பாக்ஸ் வரும்ல டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி, அதோட வித்து எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறீங்க. எத்தனை கேரக்டர் இருக்குன்னா இந்த டிபார்ட்மெண்ட்னு வர்றப்போ உங்களுக்கு அதில் வேல்யூஸ் என்டர் பண்ணுவீங்களே. ஆமாம் ப்ரோ. டிபார்ட்மெண்ட்டுக்கு 000 இல்லை 100 அதோட வித்து 15னா 15 கேரக்டர்ஸ் வர உங்களுக்கு காட்டும். அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ 15 கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வரை காட்டும். நீங்கள் 20 கொடுத்தாலும் அந்த 15 மட்டும்தான் காட்டும் ஸ்க்ரீனில். மீதி 5 நீங்கள் நம்ம எப்படி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் கொஞ்சம் இது ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ஃபுல்லாக போய் பார்க்குறோம் அது மாதிரி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ செட் கோடு. இதில் தான் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ண வேல்யூ செட்டை அட்டாச் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு காஸ்ட் சென்டர்னு இருக்கும் குவாலிஃபயர், அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொன்று நீங்கள் இந்த பேஜில் செக்மெண்ட்ஸில் 28 வரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரியல் டைம்லேயுமே ஒரு 7, 8 தான் இருக்கும், மேக்ஸிமம் 9 இருக்கும் ரியல் டைம் செக்மெண்ட்ஸுமே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட். இது சீக்வன்ஸ் 3 அக்கௌண்ட்டு, ஷார்ட் ப்ராம்ப்ட் அக்கௌண்ட், டிஸ்பிளே வித்து செக்மெண்ட் 3னால சீக்வன்ஸ் 3னால செக்மெண்ட் 3 சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேல்யூ செட் கோடு. அக்கௌண்ட் நேச்சுரல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டுக்கு நேச்சுரல் அக்கௌண்ட் லேபிள் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ 3மே உங்களுக்கு எனேபிளில் இருக்குது. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் செட்டப்பு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். ஏன்னா ஃபியூசனில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே கேஎஃப்எஃபாக யூஸ் பண்ண முடியாது. காப்பி ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இப்படி. இப்போது மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் போகிறேன். இதில் கிரியேட் கொடுக்குறேன். இதில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். நேம் கொடுக்குறேன் BUD ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். கோட் நேம் கொடுத்துட்டு கோடு கொடுத்தோடனே API அதுவே ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், கேரக்டர்ஸ் நான் அதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனேபிள்டு. நெக்ஸ்ட்டு டைனமிக் காம்பினேஷன்ஸ் கிரியேஷன் அலவுட், இது 2 எனேபிளில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது ஏன் டைனமிக் காம்பினேஷன் கிரியேஷன் அலவுட்னா, இப்போ சப்லெஜர்லாம் பண்ணும்போது
சப்லெஜர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது இன்வாய்ஸ்லலாம் நீங்கள் இந்த கோட் காம்பினேஷன் சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணுறப்ப எரர் அடிக்கும். இந்த டைனமிக் காம்பினேஷன் கிரியேஷன் அலோவ் பண்ணால் மட்டும்தான் எரர் வராது. இந்த இதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கோட் காம்பினேஷன்ஸ். இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் நேம் பார்த்தீங்களா? ஸ்ட்ரக்சர் நேம்னு இருக்குது. இதில் என்ன கொடுக்கணும்னா, நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஸ்ட்ரக்சர், பியூடி ஸ்ட்ரக்சர்னு, அதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துடும். அதான் சொன்னேன், காப்பி ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். ஃபியூஷனில் இதை தான் யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ண முடியாது ஸ்ட்ரக்சர்ன்றதை. இப்போ இதில் இந்த ஃபீல்டு எல்லாம் டிசேபிளில் இருக்குல்ல, இதை நீங்கள் எடிட் கொடுத்து எடிட் கிளிக் பண்ணால் இங்கே வருதா, இல்லை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அதை எனேபிள் மட்டும் பண்ணால் இங்கே எனேபிள் ஆகும். எனேபிள் ஆயிடுச்சா? அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்ட்ரக்சரை நம்மளோட ஸ்ட்ரக்சர் நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒவ்வொரு ஃபீல்டாக எனேபிள் பண்ணுறோம். பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பியூடி ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆயிடும். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் வர பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெப்ளாய். இங்கே டெப்ளாய் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெப்ளாய். இப்போ ஜிஎல் ப்ராசஸிங்னு வருதா? இதில் பார்த்தீங்கன்னா எரர் எதுவும் இருக்கான்னு சொல்லி இங்கே காமிச்சிடும். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதில்லை எது எரர் இருக்குது, 0 வார்னிங்ஸ் எதுவும். நம்மளது வார்னிங்ஸ் மட்டும்தான் இருக்குது, எதுவும் எரர் இல்லை. இது 100 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எரர்ஸ் இங்கே காட்டுனுச்சுன்னா 100% வந்துட்டு ஃபெயில்டுன்னு வந்துடும். என்ன எரரோ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா காட்டும் இந்த இதில். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இது 100 வரட்டும் ப்ரோ. 100 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேறு பேஜ் போக முடியும்.
ஸ்க்ரீன் ஷேர் கட் ஆயிருக்கு.
ப்ரோ சாரி ப்ரோ, இது ஒய்ஃபை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆ சொல்லுங்க ப்ரோ. ம் ம் ப்ரோ இன்னும் 0. இது கொஞ்சம் நெட் ப்ராப்ளம்னால எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ. இல்லாட்டி நேரம் முடிஞ்சிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது இன்ஸ்டன்ஸ் எரர். அதனால உங்களுக்கு இங்கே எரர்னு இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆ இதே இங்கே எரர் இருந்தால் தான் நமக்கு எரர் இங்கே காட்டும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இங்கே நம்ம பண்ண வரைக்கும் எதுவும் எரர் இல்லை. இந்த இதில் எரர்னால உங்களுக்கு ஒர்க் ஆகலை இன்ஸ்டன்ஸில். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெப்ளாய் ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குல்ல, இங்கே டிக் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சார்ட் வேல்யூஸில் போயிட்டு நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம். மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ். இன்னும் ஒரு நிமிஷம் bro. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆ, இப்போ இதில் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெப்ளாய் வர பண்ணுறேன். டெப்ளாய் இதாகல, நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெப்ளாய் ஃப்ளெக்ஸ் ஃபீல் முடிச்சதுக்கப்புறம் மேனேஜ் வேல்யூ செட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் வேல்யூ செட் வேல்யூஸ். ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நினைக்கிறேன். மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, டாஸ்க் நேம் மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸில் போயிட்டு இதில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட் வேல்யூஸில் கோ டு டாஸ்க். இந்த டாஸ்கில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் வேல்யூஸ். இப்போ நம்ம சர்ச் பண்ணணும் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணோம்ல, பியூடி கம்பெனி டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட், அந்த இதுக்கெலாம் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ மேனேஜ் வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்களா, டெப்ளாய்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த 5 ஆட்ரிபியூட் நேம் மட்டும்தானே இருந்துச்சு. காலம் நேம், வேல்யூ, டிஸ்கிரிப்ஷனு, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஷார்ட் ஆர்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரி, அலோ போஸ்டிங், பட்ஜெட்டிங்ன்ற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். அதனால தான் டெப்ளாய்க்கு அப்புறம் தான் நம்ம வேல்யூ செட் வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போது இதில் வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ 3 டிஜிட் தான் கொடுத்துருந்தேன். இப்போ நான் 4 கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துட்டு நான் சும்மா நேம் கொடுக்குறேன். கம்பெனி நேம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து சம்மரி எஸ் கொடுத்தா போஸ்டிங் நோவில் இருக்கணும், பட்ஜெட்டிங்கும் நோவில் இருக்கணும். சம்மரினா என்டையர் இது. இப்போ பேரண்ட் அக்கௌண்ட்டு கீழே சைல்டு,
எப்படின்னா இப்போ 100,000ன்றது பேரண்ட் அக்கௌண்ட்னா 1001 1002 1003 அது மாதிரி வர சீரிஸ் எல்லாம் சைல்டாக கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ரிப்போர்ட் எடுக்கும்போது சம்மரின்றது ரிப்போர்ட் அக்கௌண்ட் மாதிரி. இப்போ 1000 கொடுத்தீங்கன்னா 1000 கீழே இருக்க எல்லா அக்கௌண்ட்டோட ரிப்போர்ட்டும் வந்துடும். அதுக்கு சம்மரி எஸ் கொடுத்துட்டு அதை நம்ம போஸ்ட்டும் பண்ண மாட்டோம், பட்ஜெட்டிங் பண்ண மாட்டோம். இதே இது இண்டிபெண்ட்னால சம்மரி வந்து நோ கொடுத்துட்டு சம்மரி நம்ம பார்க்க மாட்டோம், போஸ்டிங் பண்ணுவோம், பட்ஜெட்டிங்லாம் பண்ணுறதுனால எஸ் கொடுக்குறோம். இதுக்கு கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு வரும். பார்த்தீங்களா, வேல்யூ cannot exceed 3 கேரக்டர்ஸ் தானே நான் அங்கே கொடுத்துருந்தேன். அதனால 3 இப்போ 3 கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். 200 கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன், சேவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் இது மேனுவலாக க்ரியேட் பண்ணுறோம். இதே ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் பல்க் அப்லோட் கூட பண்ணிக்கலாம் இந்த கம்பெனிஸ்க்கு அக்கௌண்ட்ஸு எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட்டு கம்பெனி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறேன். மேனேஜ் வேல்யூஸ் இல்லை க்ரியேட் பண்ணுறேன். 00 என்ன டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு சேல்ஸு. நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், கன்சல்டிங் இருக்கும், சர்வீசஸ்ஸு, நான் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. க்ரியேட் பண்ணிட்டு ஃபினான்ஸ் க்ரியேட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டுக்கு அதே மாதிரி தான். அக்கௌண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் டைப் கொடுக்கணும், எந்த இதுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் 10,000 போடுறேன். இது 5 டிஜிட்னால 5 டிஜிட் போடுறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லயபிலிட்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். லயபிலிட்டி அக்கௌண்ட் எதுக்கு வரும், இங்கே அக்கௌண்ட் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் சூஸ் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸு, லயபிலிட்டிஸு, ஓனர் செக்யூரிட்டி, ரெவன்யூ, இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ லயபிலிட்டின்றது எதில் வரும்னா அக்கௌண்ட்ஸ் பேபிளில் தான் வரும். அதனால் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்ஸ் பேபிள்னு போடுறேன். அக்கௌண்ட்ஸ் பேபிள்னா லயபிலிட்டி அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் பேபிள். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் நம்ம ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கணும். அது வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்காக, அதனால் ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ்னு கொடுக்குறேன். ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா அக்கௌண்ட் டைப் வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும், ஓனர்ஸ் ஈக்விட்டி. அது வந்து ரிட்டைன்டு ஏர்னிங்ஸில் இருக்கும் அந்த அக்கௌண்ட் டைப். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கிளியரிங், அதெல்லாம் அசட்டில் தான் வரும். பண்ணுறேன். கேஷ் வந்துட்டு அசட்டில் வரும், அதனால் அசட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா, அதே டூப்ளிகேட்டையுமே அலோவ் பண்ணாது. ஏன்னா 10,000 ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம வேறு அக்கௌண்ட் கொடுக்கணும். நம்பர் சீரிஸ் சேவ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன்.
கேஷ் கிரியேட் பண்ணேன், கேஷ் கிளியரிங்கு, கேஷ் கிளியரிங்லாம் அசெட்டில் வரனால அசெட்டில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, மிஸ்லேனியஸ்லாம் எக்ஸ்பென்ஸில் வரும். மிஸ்லேனியஸ்லாம் எக்ஸ்பென்ஸில் வரனால எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ரைட் சார்ஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஃப்ரைட். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது கொடுத்துடலாம். ரிசீவபிள்ஸ் ரெவன்யூ. ரெவன்யூக்கு ரிசீவபிள்ஸ் வரதெல்லாம் ரெவன்யூஸ்னால அதில் அங்கே கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன்னா சேவ் ஆகிடும். இது நான் சும்மா இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா ப்ரோ? இப்போ இதை வரை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் க்ரியேட் பண்ணியாச்சு, கேலண்டரு, கரன்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சார்ட் அக்கௌண்ட் வேல்யூ செட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சரு, செக்மெண்ட் வேல்யூ செட்டு, அப்புறம் லேபிள் அசைன் பண்ணது, இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம், டெப்ளாய் பண்ணது. நெக்ஸ்ட்டு இது வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. மேனேஜ் வேல்யூ செட் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணணும். ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணுறது ஓகே. ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கும் இதே தான், மேனேஜ் ப்ரைமரி லெஜர்னு இங்கே டாஸ்க் பாரில் சர்ச் பண்ணோன்னா வந்து இங்கே இருக்கும். ஃபினான்ஷியல்ஸு, டிஃபைன் காமன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் காமன் ஃபினான்ஷியல்ஸில் உங்களுக்கு டிஃபைன் லெஜரில் இருக்கும். இது வந்து நான் பார்த்து நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லெஜர் இதில் போயிட்டு கோ டு டாஸ்க் கொடுத்தோன்னா லெஜர் க்ரியேட் பண்ணலாம். இந்த பேஜில் தான் இங்கே க்ரியேட் இருக்குல்ல, க்ரியேட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணணும். லெஜர் நேம் கொடுக்கணும். நம் பிஎல்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் 4Cயை மேப் பண்ணுறோம். இந்த க்ரியேட் ப்ரைமரி லெஜரில் தான் நம்மளோட 4Cs. இது ஒரு C, 2, 3, 4 இது 4. இப்போ இதில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸை தான் நம்ம பண்ண முடியும். BUDன்னு இருக்கும். ஓகே, சர்ச் ஆகலை, பார்ப்போம். ஓகே, இது ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட். சைன் அவுட் ஆன் சைன் இன்.
நீங்கள் இங்கேயுமே பண்ணிக்கலாம். பிரைமரி லெஜர் இந்த ஜென்ரல் லெஜர் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் பிரைமரி லெஜர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே டேப் தான். நேம் கொடுக்குறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாருங்களே, வரல. ஏ தவிர மீது எதுவுமே காணோம். ஐ திங்க் இது ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். கேலண்டர் வருதான்னு பார்க்குறேன், வெயிட். கேலண்டரும் வரல. சூப்பர். கரன்சி கரன்சி மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணது வந்திருக்கு, பியூடின். மீதி ரெண்டும் வரல. ஒருவேளை இந்த வார்னிங் எதுவும் கிளியர் பண்ணாதனால வரலையா இப்போ? இல்லை ப்ரோ, வரும். உங்களுக்கு டெப்ளாயே ஆகலைனாலும் இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், இதில் ஆல்ஃபபெட்டிக் சரி நம்ம க்ரியேட் பண்ணது மட்டும்தான் வரல அப்படின்னா ஓகே. ஏ ஏ மட்டும்தான் இருக்குது, ஏ சீரிஸ் மட்டும். மீதி எதையுமே காணும். இன்னும் இருக்கும், இஜெட் வர காட்டும் உங்களுக்கு. ஓ, அதுவே காட்டல. அதனால இது ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அக்கௌண்டிங் மெத்தட்ஸு ஓகே, ரெண்டும் வரணும். ரெண்டும் வந்தோன்னே தான் பார்க்கணும். ப்ரைமரி லெஜர் நெக்ஸ்ட்டு. இதில் ப்ரைமரி லெஜரு, ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன், லீகல். ஓகே, இன்னும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ரோ. இது நான் ஏன் வரலன்னு பார்க்குறேன். ஓகே ப்ரோ. அது நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுக்கவா, ப்ரைமரி லெஜர்லேருந்து? நான் இன்னைக்கு வெளியே போகிறேனே. ஹலோ. எப்போ ப்ரோ எடுப்பீங்க? ஓ, நீங்கள் ஓ இன்னைக்கு அவ்வளோ அவைலபிளாக இல்லையா இன்னைக்கு? நான் ஒரு 4க்கு அப்புறம் வெளியே போகிறேன். ஓகே ஓகே. நாளைக்கு ஓகேங்களா உங்களுக்கு? நாளைக்கு ஓகே ப்ரோ, ஈவினிங் சொல்லலாமா? ஆ ஓகே. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ப்ரோ கேக்குதா?